ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இயேசு சொல்கிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக. நம்ம கேட்கலாம், எப்படி துயரம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? ஆண்டவர் இந்த இடத்திலே எந்த துயரத்தை சொல்லுகிறார் என்றால், அருமையானவர்களே, எவர் ஒருவர் தன்னுடைய பாவத்துக்கு ஏற்ற துயரம் கொள்ளுகிறார்களோ, தங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமாய் செய்த ஒவ்வொரு காரியங்கள், அவரை துக்கப்படுத்தின காரியங்கள், இயேசுவை மீண்டும் சிலுவையிலே அறைந்ததை போல செய்த பாவங்கள், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தின காரியங்கள், இவைகளுக்கு ஏற்ற துக்கமடைந்து தேவ சமூகத்திலே மனம் திரும்புகிறவர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அவர்கள் அப்படியே துன்பத்திலே வேதனையிலேயே வாழ்ந்துவிட மாட்டார்கள். இயேசு சொல்கிறார், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவர்களுக்கு மீண்டும் இரட்சிப்பின் சந்தோஷம் கொடுக்கப்படும், சமாதானம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.